Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. மதுரை முருக பக்தர்கள் மாநாட்டில் பெரியார், அண்ணா ஆகியோரை விமர்சிக்கும் வகையில் இடம்பெற்றிருந்த காணொளி தமிழக அரசியலில் மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. மதுரையில் நடந்த முருக பக்தர்கள் மாநாட்டில் இந்து முன்னணியின் செயல்பாடுகளை விளக்கும் விதமாக காணொளி ஒளிபரப்பப்பட்டது. அதில் பெரியார், அண்ணா மற்றும் திராவிட சித்தாந்தம் குறித்து விமர்சிக்கும் வகையில் காட்சிகள் இடம்பெற்றிருந்தன. அந்த காணொளியும் அது ஒளிபரப்பப்பட்ட போது அதிமுகவின் மூத்த நிர்வாகிகள் சிலர் மேடையில் அமர்ந்திருந்ததும் விமர்சனத்திற்கு உள்ளாகியுள்ளது. காணொளி சர்ச்சை தொடர்பாக பேசிய அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி, அண்ணாவை விமர்சனம் செய்யும் வகையில் வீடியோவை ஒளிபரப்பியது வருத்தம் அளிப்பதாக தெரிவித்தார். அண்ணாவை வஞ்சிப்பதை போல, புறக்கணிப்பதை போல ஒரு செய்தி வந்திருப்பது வருத்தம் அளிக்கிறது. அதை தவிர்த்திருக்கலாம். இன்றைய அரசியல் சூழ்நிலைக்கு மறைந்த தலைவர்களை பற்றி, நல்ல நிகழ்வுகளை பற்றி பேசுவதுதான் சாலச் சிறந்தது. அவர்களிடத்தில் இருக்கின்ற ஒரு முற்போக்கான ஒரு கொள்கைகளை பற்றி, அந்த நேரங்களில் அவர்கள் எடுத்த அந்த முடிவை பற்றி இப்போது விமர்சனம் செய்வது தேவையற்ற ஒரு விவாதத்தை இப்போது உண்டு பண்ணியிருக்கிறது. இது தேவையில்லை. அதிமுகவினர் முன்னிலையிலேயே பெரியார், அண்ணாவை விமர்சனம் செய்து வீடியோ ஒளிபரப்பப்பட்ட நிலையில் அதிமுக என்ற பெயரை வைத்துக் கொள்ளும் தகுதியை அவர்கள் இழந்துவிட்டதாக அமைச்சர் ரகுபதி விமர்சித்துள்ளார். அவங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற பெயரை வைத்துக் கொள்வதற்கே தகுதியற்றவர்களாக ஆகிவிட்டார்கள். திராவிடத்தை வீழ்த்துவோம் என்று சொல்லித்தான் இந்த முருகன் மாநாட்டை நடத்தி இருக்கிறார்கள். அவருடைய கட்சியினுடைய பெயரிலேயே திராவிடம் இருப்பதை எடப்பாடி பழனிசாமி தூக்கத்தில் இருக்கின்ற பொழுது அவர் மறந்துவிட்டார். மற்றவர்களும் இன்றைக்கு மறந்துவிட்டு பாரதிய ஜனதாவினுடைய கொத்தடிமைகள் நாங்கள் என்பதை அவர்கள் இன்றைக்கு நிரூபித்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் கிடைத்திருக்கிற அருமையான அடிமைகள் அவர்கள். பெரியாரையும் அண்ணாவையும் குறை கூறுபவர்கள் முதலில் யோக்கியர்களாக இருக்க வேண்டும் என காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகையும், இது பெரியார் மண் என்பதை தமிழ்நாட்டு மக்கள் மீண்டும் நிரூபிக்கும் வாய்ப்பு வரும் என திராவிடர் கழகத்தின் தலைவர் கி வீரமணியும் தெரிவித்துள்ளனர். மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க, எது சரி எது தவறுன்னு. சொல்றவன் யோகியனா இருக்கணும். யாரை பத்தி சொல்றானோ அவன் யோகியனா இருக்கணும். அந்த இதுல அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு, ராஜேந்திர பாலாஜி கூட கலந்துருக்காங்க. அவர்களுக்கும் சேர்ந்து முருகன் தண்டனை வழங்க போகிறார். 2026 தேர்தலில் யார் யார் தமிழ் மக்களுக்கு எதிராக சித்தாந்தத்தை வகுத்து கொள்கை ரீதியாக தமிழர் மீது படையெடுக்கிறார்களோ அவர்களோடு யார் சேர்ந்து இருந்தாலும் அவர்களுக்கும் 2026 தேர்தல் தண்டனை உறுதி. பெரியாருக்கு பிம்பத்தை உடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இத்தனை வேலைகளை நடத்துகிறார்கள். அதில் அவர்கள் மிக அளவிற்கு சந்திக்க போவது படுதோல்வியை தவிர வேறும் கிடையாது. அதே மாதிரி தமிழ்நாட்டில் ஒருபோதும் ஏமாற மாட்டார்கள். தமிழ்நாட்டு மக்கள் இது பெரியார் மண் என்பதை மீண்டும் நிரூபிக்கக்கூடிய வாய்ப்பு விரைவில் வரும். அவ்வளவுதான் தவிர இனிமேல் இங்கே பக்தியை நம்ப முடியாது. காரணம், தமிழ்நாட்டு மக்கள் புத்தியை நம்பக்கூடியவர்கள். பாஜக மற்றும் இந்து முன்னணி மாநாட்டை கண்டு திமுகவிற்கு பயம் வந்துவிட்டதால் இவ்வாறு பேசி வருவதாக தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் கருத்து தெரிவித்துள்ளார். எல்லாருமே ஒழுக்கமாகவும் நல்ல ஒரு சிந்தனையோடும் ஒரு பயபக்தியோடு கலந்துட்டு போயிருக்காங்க. இந்த இதில் அது ஒரு தோல்வி பயத்தில் இப்போ இன்னைக்கு திமுகவினர் எதையோ பேசிட்டு இருக்கிறாங்க. பெரியார், அண்ணா குறித்து இந்து முன்னணி மாநாட்டில் சர்ச்சைக்குரிய காணொளி வெளியிட்டது நிச்சயம் அரசியலில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என கூறுகின்றனர் அரசியல் விமர்சகர்கள். ஃபவுண்டரையே இழிவாய் பேசினால் கூட நாங்கள் அந்த கூட்டத்தில் உட்கார்ந்து கொண்டு இதை கேட்டுக்கொண்டிருப்போம், எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது என்று பாவித்துக் கொண்டு ஒரு 3 பேர் 4 பேர் அதுவும் அதிமுகவினுடைய தலைச்சிறந்த தலைவர்கள் அங்கே உட்கார்ந்து இருக்கக்கூடிய வேண்டிய அவசியம் என்ன? பயமா என்ற அந்த கேள்வி நிச்சயமா இருக்கிறது. மற்றவர்களுக்கு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்துகின்ற வகையில் இது ஒரு அரசியல் லாபங்களுக்காக, அரசியல் ரீதியில் திருப்தி அடைவதற்காக சில கருத்துக்களை கூறுவது அதெல்லாம் இந்த ஆன்மீக மாநாடு என்று கூறிவிட்டு நாம் அதெல்லாம் தவிர்த்திருக்க வேண்டும். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.